அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொருள் செயல் வகை. ஆங்கிலத்துல த வே ஆஃப் அக்குமுலேட்டிங் வெல்த்ன்னு சொல்லுவாங்க. குறள்: உரு பொருளும் ஒல்கு பொருளும் தன் ஒன்னார் தெருப்பொருளும் வேந்தன் பொருள். குறள் எண் 756. குறளின் விளக்கம்: வரியாக பெற்ற பொருளும் சுங்கமாக பெற்ற பொருளும் பகைவரை வென்று கப்பமாக வந்த பொருளும் அரசருடைய பொருளாக கருதப்படும் சொல்லியிருக்காரு வள்ளுவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வரியாக வந்த பொருள், வரியாக பெற்ற பொருளும் சுங்கமாக பெற்ற பொருளுமே பகைவரை வென்று கப்பமாக கட்டிய பொருளும் அது தன்னுடைய பொருளாக சேராமல் அரசருடைய பொருளாக கருதப்படும் சொல்லியிருக்காரு. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது எந்தெந்த பொருள் அரசுடைமையாக இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. வரியாக வந்த பொருள், வரி வசூல் பண்ண பொருளும், அது சுங்கமாக பெற்ற பொருள், சுங்கத்தை கட்டி அது சுங்கமாக பெற்ற பொருளும், பகைவரை வென்று அவங்க அந்த எதிரி நாட்டிலிருந்து கப்பமாக கட்டிய பொருளுமே அரசருடைய பொருளாக கருதப்படும் சொல்லியிருக்காரு பாருங்க. அழகா பொருள் செயல்வை அதிகாரத்துல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தெளிவா சொல்லியிருக்காரு. மீண்டும் திருக்குறள்: உரு பொருளும் ஒல்கு பொருளும் தன் ஒன்னார் திருப்பொருளும் வேந்தன் பொருள். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.